சற்று குழப்பம்தான். அந்த விடை உங்களிடமே ஒப்படைத்து விடுகின்றேன். அம்மா கவியரசர் கண்ணதாசருடைய புகழ் மட்டுமல்ல, ஐயாவுடைய அந்த அவர் வந்த வழி, தமிழ்நாடு கவியரசர் கண்ணதாசன் இலக்கிய பேரவை தொடங்கப்பட்ட நாள் வரை இன்று வரை ஐயாவுடைய செயல்பாடுகளை உற்று கவனித்து பதிவு செய்திருக்கிறார்கள். ஒரே ஒரு விஷயம் சொன்னாங்க, இந்த கூட்டத்துக்கு காரணம் அவருடைய அன்பு. கண்டிப்பாக இந்த இடத்தில் இங்கு நான் நிற்கிறேன் என்றால் அதற்கும் காரணம் எங்கள் நிறுவனர் ஐயா அவர்கள் தான். அவர்கள் ஒரு பாதங்களுக்கு என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னுடைய வாழ்க்கையில் நான் அதை பதிவு செய்கின்றேன். அடுத்ததாக நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்திருக்கும் ஐயா அவர்கள், மும்பை தமிழ் சங்கம் ஐயா 2 நாளைக்கு முன்னாடி என்கிட்ட தொடர்பு கொண்டாங்க. உலக தமிழ் சங்கத்துல முதல்ல ஜான்சி அம்மாட்ட பேசியிருக்காங்க. அவர் தங்குறதுக்கு ஓய்வு எடுக்கிறதுக்கு அறை கேட்டு, இங்கு 13ஆம் தேதி மினிஸ்டர் வர்றதுனால எல்லாம் தூய்மை செய்யும் பணி நடந்து கொண்டிருக்கிறது. இல்லைன்னா அம்மா உடனே நாங்கள் கேட்டதுக்கு ஜான்சி அம்மா எந்த காலத்துலையுமே எதுவுமே இல்லைன்னு சொன்னதில்லை. 1000 பணி இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 10 தடவை நான் உங்களை தொந்தரவு பண்ணியிருப்பேன். தொந்தரவுன்னு தான் சொல்லணும். ஏன்னா அவங்க பணிலையும் உடனே நான் நிறையலாம் இது பண்ண மாட்டேன். ஒரு தடவை ஃபோன் அடிச்சு விட்டுருவேன். ஏன்னா அந்த நேரம் பார்த்து அவங்க என்னை அழைச்சிருப்பாங்க, என்ன அம்மா அப்படின்னு கேட்பாங்க. அம்மா சொன்ன மாதிரி அம்மாட்ட பேசியிருக்காங்க. அவங்க அறை இல்லைன்னு உடனே என்னுடைய ஃபோன் நம்பர் நான் தரவான்னு சொல்லி என்கிட்ட ஃபோன் அடித்தாங்க. அம்மா அடிக்கிறாங்களேன்னு நானும் எடுத்து என்னம்மான்னு கேட்குறப்ப இப்படி மும்பையிலேருந்து சாந்தாராமையா கேட்டார், கொடுங்க அம்மா, எவ்வளோ பெரிய கவிஞர் அவரு, என்னுடைய என்ன கேட்கிறாருன்னா இந்த இடத்துக்கு நீ கொண்டு வந்தது யாரு அப்படின்ற ஒரு மெய் சிலிர்ப்பு எனக்கு. இதெல்லாம் பேச ஆரம்பிச்சா கண் கலங்கிரும். ஐயாட்ட பேசினேன். அப்போ ஐயா அவ்வளோ சர்வசாதாரணமா அவ்வளோ பெரிய கவிஞர், கண்ணதாசன் பேரவை மும்பையில வச்சு நடத்திக்கிட்டு இருக்க ஒரு மிகப்பெரிய தோற்றமிக்க ஒரு ஆளுமை கொண்ட மாமனிதர். அவர் அருமையாட்டு பேசினார். அம்மா இப்படி நான் 9 மணிக்கே வந்துடுவேம்மா, நான் பெரியார் வரேன், நான் எப்படி வரணும் அப்படின்னு. ஐயா கவலையே பட வேண்டாம், எங்களுடைய ஐயாவுடைய சகாக்கள் அன்பில் கற்றுண்டவர்கள் நிறைய பேர் இங்க இருக்காங்க. அதில் நடராஜன் ஐயா, கணேசன் ஐயா இருவர் இருக்காங்க. சாதா நேரம் அழைச்சிருப்பேன். அவங்க தந்தைக்கு முடியலனால அவர் கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் போகிற வேலை இருந்தது. அதனால ஐயா அவங்க 2 பேர் இருக்காங்க. நீங்க 9 மணிக்கு வந்துட்டு உடனே எனக்கு கூப்பிடுங்கய்யா, நான் உங்களுக்கு வழிகாட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஐயா அதே மாதிரி 9 மணிக்கு வராங்க. அப்போ நிறுவனர் ஐயாவோட நான் ஒரு விஷயமா பேசிக்கிட்டு இருக்கேன். ஐயா போன் அடிக்கிறாங்க அப்படின்னா அடுத்த நிறுவனர் ஐயா எடுத்து பேசிட்டாங்க, வாங்க ஐயா அப்படின்னு. அந்த அளவுக்கு மும்பையில இருந்து அப்ப ஐயா சொன்னது, நானும் அவரும் நெருங்கிய நண்பர். அப்போ இங்கேயுமே எதுதான் கட்டுப்பட்டுருக்கு, அன்புன்ற அந்த 3 எழுத்து மந்திரம் தான். ஆனா அவர் சொன்னதை வச்சு ஐயாவுடைய அன்புக்கு கட்டுப்பட்டு தன்னுடைய பணிகளை எல்லாம் புறந்தள்ளி ஐயாவுக்காக வந்திருக்கும் எங்களுடைய மும்பை தமிழ் சங்கம், தமிழ்நாடு கவியரசர் கண்ணதாசன் இலக்கிய பேரவை ஐயா என்றால் மும்பை கவியரசர் கண்ணதாசன் இலக்கிய பேரவை ஐயா சாந்தாராம் அவர்களை இங்கு வாழ்த்துறை வழங்கிட அன்போடு அழைக்கின்றேன். ஐயா சொல்லிட்டாரு, இப்ப நான் 2 நிமிஷம் பேசுகிறேம்மா, மத்தியானம் கோபி கண்ணதாசன் ஐயா வர்றப்போ நான் மறுபடியும் பேசுவேன் என்று சொல்லியிருக்கின்றார். ஆகவே ஐயா அவர்களை நம்முடைய தமிழ்நாடு கவியரசர் கண்ணதாசன் இலக்கிய பேரவை சார்பாக அன்போடு அழைக்கின்றோம். வாருங்கள் ஐயா. அனைவருக்கும் கொஞ்சம் உயரமாக வந்து நம்ம